பனியஸ்ட் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம குமரவேல் இருந்துட்டு பெரியப்பாவை அந்த கதிர் வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பெரியப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டான். பெரியப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே மொத்த குடும்பமும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கதிர் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னமோ அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானோன்னு தோணுது. நான் தான் ரெண்டு கண்ணால் பார்த்ததா நான் சொல்லிட்டு இருக்கல, ஏமாச்சு என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கடா நடந்தது, அவன் கீழே பிடிச்சி தள்ளிடுற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த, என் அண்ணனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் பயந்துக்கிட்டு நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன், வாங்க போய் பெரியப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் கிளம்பி போகிறாங்க. கிளம்பிட்டு இருக்கிற போது ராஜி வராங்க. ராஜி வந்த உடனே என்ன இது, இவங்க எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காங்க, எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கிட்ட போய் கேட்கவும், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாண்டி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவகிட்டலாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல காரங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் கூடவே அம்மாச்சியும் கிளம்பி போயிடுறாங்க. ராஜிக்கிட்ட சரியாக பதில் சொல்லவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக ராஜியும் ரொம்பவே பதறி போகிறாங்க. என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கா வாங்கக்கா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வேகமாக ஓட்டுற சக்திவேலு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம கதிர் இருந்துட்டு ஒரு வழியாக முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் இவர் என்னுடைய மாமா கீழே விழுந்துட்டாரு, தயவு செஞ்சு இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா தான் இருந்தார், திடீர்னு கீழே விழுந்துட்டாரு, விழுந்ததில் தலையில் அடிபட்டிருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. இவருக்கு ஏற்கனவே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக அவருக்கு இப்போ தான் கேன்சர் கட்டியை வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த பிரச்சனையே டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கான ரிப்போர்ட்டையும் வந்து கதிர் வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. அது இன்னொரு விஷயம், அவங்களோட ஃபேமிலியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. வந்தால் அவருக்கு கேன்சர் கட்டி பண்ணதை ஆப்ரேஷன் பண்ணதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, ஏன்னா மாமா வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் தேவையில்லாத வேலையை பார்ப்பீங்களோன்னு தோணிகிட்ருக்கு. என்னென்ன விஷயத்த மறைக்க முடியுமோ அந்த விஷயத்த மட்டும்தான் மறைக்க முடியும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்களால் மறைக்க முடியாது, ஏதோ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி கேட்குறதுனால நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர்க்கு என்ன பண்ணனே தெரில. உடனடியாக பழனிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மாமாவுக்கு அடிபட்டுருச்சு மாமா, நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா பெரிய அண்ணனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு சக்திவேலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணன் பெரிய அண்ணனுக்கு அடிபட்டுச்சான், கதிர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம், பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் அன்னிக்கிட்ட சொல்கிறீங்களா, இல்லை நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணட்டுமா? இல்லைடா, அன்றையும் கூட தான் இருக்காங்க, நான் சொல்லிக்கிறேன், நீ உடனடியாக கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி நம்ம பழனிக்கிட்டே சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னடா நடந்ததாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த கதிர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி கதிர் மேலேயே போட்டு விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததான் எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற மெடிசன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்க, நான் வாங்கிட்டு வரேன், மாமா எப்படி இருக்காரு முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த கேப்பில் நம்ம சக்திவேல் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, என்னாச்சு, என் அண்ணனுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான், நீங்களாம் யார், நாங்களாம் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவர் என்னுடைய அண்ணன், இது அவங்களுடைய மனைவி, இது என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மருந்து வாங்க போனாரே அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிரவை கேட்குறீங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், ஏதோ மருந்து வாங்க போனேயாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் மாமா, நான் இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மருந்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக சக்திவேல் இருந்துட்டு, என்னடா நாடகமாக போட்டுட்ருக்க, எதுக்காகடா நீ அண்ணனை கூட்டிகிட்டு போன, என் அண்ணனை எதுக்காகடா கீழே தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டுலாம்
ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பொய் சொல்லாதடா, நீ தானே என் பெரியப்பாவை தள்ளிவிட்ட, அதை நான் என் 2 கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை மாட்டி விட்டுட்ருக்காரு குமர்வேல். பொய் சொல்லாமல் சொல்லு, நானும் அவரை தள்ளிவிட்டேன், நான் எதுக்காக அவரை தள்ளிவிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன சொத்தெல்லாம் ஆட்டையே போகிறதுக்காக தான் என் அண்ணனை நீ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இதை ஹாஸ்பிட்டலுன்னு மானத்தை வாங்காத, முதல்ல ஷர்ட் மேலேருந்து கையெடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனால் சக்திவேல் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம சரவணும் நம்ம அஞ்சலியும் கோயிலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் பேசிக்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணிக்கிட்டே இருக்குது. உனக்கு ஏன் அப்படி தோணுது? தங்கமயில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எல்லாருமே தங்கமயிலோட சப்போர்ட்டில் தான், அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் உள்ளே வந்திருக்கவே கூடாது, நான் தான் தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டாக்குறனோன்னு தோணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வரலனாலையும் அந்த தங்கமயில் கூட நான் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சரவணன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் நல்லவளாக போயிட்டா, நான் கெட்டவனாக போயிட்டேனா, நான் தான் இதில் முழுசாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னதான் சொன்னாலையும் தங்கமயில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீ தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்கா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு கோமதி கோயிலுக்கு அதே கோயிலுக்கு வராங்க. பார்க்குறவங்களாம் இருந்துட்டு சரவணன் கூட வந்தீங்களா? சரவணன் நான் இப்போ தான் கோயிலில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் கோபுரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரவணாஞ்சலியும் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவன் இன்னும் திருந்தவே இல்லையா, இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ராஜி ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் உடனடியாக வாங்கத்த அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. கோமதியும் பதறி அடிச்சுக்கிட்டு உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம சக்திவேல் இருந்துட்டு கதிரோட ஷர்ட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. நீ தாண்டா என் அண்ணனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஆளாக்கியிருக்க, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தம் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே தடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம குமரவேல் இருந்துட்டு இவனை அடித்து கொல்லுங்கப்பா, இவன் தான்ப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரி எல்லாம் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.